என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். நான் மண்ணை சாப்பிட முடியுமா? நான் பிஸ்னஸ் செய்கிறேன். அதில் யாரையாச்சும் அடிச்சு பிடுங்கன்னா, மிரட்டுன்னா, உங்களுடைய பணத்தை வாங்கன்னா, இந்த பணத்தை வாங்கன்னா, என்னுடைய தொழில் நான் செய்கிறேன், என்னுடைய விவசாயம் நான் செய்கிறேன், என்னுடைய அரசியல் நான் செய்கிறேன். இதில் எதை தவறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? நான் எங்கிருந்து சாப்பிடுவேன்? என் குழந்தைங்களுக்கு எங்கிருந்து ஃபீஸ் கட்டுவேன்? எதை செய்தாலும் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். என்னை எந்த தொழிலும் செய்ய வேண்டாம் கையை கட்டி போட்டுவிட்டு உட்கார வச்சிங்கன்னா நான் எங்கிருந்து சாப்பிடுவேன்? நாளை காலையில் எங்கிருந்து நான் சட்டை போடுவேன்? எங்கிருந்து நான் அரசியல் பண்ணுவேன்? என் காருக்கு நான் டீசல் எங்கிருந்து போடுவேன்? அதனால் எல்லா வேலைகளும் நான் செய்கிறேன். செய்யக்கூடிய வேலைகளில் தவறு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இந்த கம்பெனி ஆரம்பிச்சிங்க, இந்த கம்பெனியில் தவறு இருக்குது சொல்லுங்கள். இந்த கம்பெனியில் இன்கம் டேக்ஸ் கட்டல சொல்லுங்கள். இந்த கம்பெனியில் ஜிஎஸ்டி கட்டல சொல்லுங்கள். அதனால் நான் எந்த தொழிலுமே செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு இங்கே உரிமை இருக்குது? நான் செய்யக்கூடிய எல்லா தொழிலும் தர்மம் இருக்கிறது. உப்பு போட்டு சாப்பிட்றவன் நான். தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள். தொழிலே செய்யக்கூடாதுன்னா என்னென்ன நியாயம்? நான் என்ன சாராய கம்பெனி அண்ணன் நடத்துகிறேன்? நான் தொழில் செஞ்சா தானே நான் சாப்பிட முடியும். இங்கே வீட்டில் டீசல் போட்டு காலைல அவங்களுக்கு வர்றாங்க. எனக்கு நீங்கள் 3000 ரூபா செலவுண்ணே அன்னைக்கு. இப்போ ஃப்ளைட்டை பிடிச்சி நான் கோவாக்கு போகணும். கோவா மாநிலத்தினுடைய எஸ்ஐஆர் அதுக்கு நான் தான் பொறுப்பு. லக்ஷ்வதீப் மாநிலத்துக்கு நான் பொறுப்பு. கேரளா மாநிலத்துக்கு பொறுப்பு. லக்ஷ்வதீப்புக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் 60,000 ரூபா ஆகும். யார் எனக்கு கொடுப்பா? கட்சியிலேருந்து நான் வாங்க மாட்டேன். 1 ரூபா கூட கட்சியிலேருந்து வாங்கியது கிடையாது. இன்னைக்கு கோவாக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போகிறேன். பணம் யார் கொடுப்பாங்கண்ணா? யார் கொடுப்பாங்க? ரோட்டில் உட்காந்து பிச்சை எடுக்க முடியுமா? கோயம்புத்தூருக்கு வெளியே கோகுலம் பார்க் ஹோட்டலுக்கு வெளியே அண்ணே நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன், நான் கோவா மாநிலத்துக்கு பொறுப்பாளர், ஒரு 10 ரூபா பிச்சை போடுங்கன்னு சொல்ல முடியுமா? நான் தொழில் செஞ்சுதான் ஆகணும்.